வெல்கம் டு அவர் கிராப்ஸ் மனசு. இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு மசாலா அரைச்சி விட்டும் வச்சுருக்கோம். பொரிக்காஞ்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து தனியாக எடுத்துக்கிறோம். அதே பொரிக்காஞ்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 20, கருவேப்பிலையில் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிறேன். நாட்டு தக்காளி 1, இஞ்சி, பூண்டு எல்லாமே ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். இது ஓரளவு ஈஸியாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லா மசாலாவும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். காரத்துக்கு வத்தல் பொடி ஆட் பண்ணிக்க போகிறேன். கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி இப்போ அதை நம்ம அப்படி குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறது, வதக்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு சூப்பராக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். திருப்பி பொரிக்காஞ்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, பொரிஞ்ச உடனே பிரிஞ்சி இலை 2 வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா திருப்பி தண்ணி ஆட் பண்ணி எந்தளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கிறதுனால ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சால்ட்டு செக் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி வைக்க போகிறோம். ஸோ 4 முட்டை எடுத்திருக்கேன். அதில் முட்டையில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றும்போது ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சென்டரில் கரெக்டாக முட்டையை உடைக்கிறோம். உடச்சிட்டு இதில் உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம தேங்காய் எதுவுமே ஊற்ற போகிறதில்ல. தேங்காய்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். இது நம்ம டிஃபனுக்கு பண்ணுறதுனால நான் இன்றைக்கி கொஞ்சம் லிக்விடாக தான் இதை வச்சுருக்கிறேன். ஸோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக வந்திருக்குது. ஃப்ளேம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். சுட சுட உடச்சி ஊற்றின அரைச்சி வச்ச முட்டை குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் டிஃபன் கூட தான் அதை சேர்த்து சாப்பிட போகிறேன். தோசை ஊற்றியிருக்கேன். அதுக்கு இந்த முட்டை குழம்பு சேர்த்து சாப்பிட போகிறோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் அதை குக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.